இந்தியா உலக நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருக்கா கொடுக்குமான்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து 0. ஆனால் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எது பிரச்சனை கொடுத்துருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்ப கடந்த சில நாட்களாக வந்து சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தோம்னா, கடந்த செவ்வாய்க்கிழமை பகல்காமில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, ஒரு பெரிய சம்பவத்தை நடத்திட்டு போயிட்டாங்க இந்த தீவிரவாதி கும்பல். இந்த தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் பாகிஸ்தான் வந்து அடைக்கலம் கொடுத்து வளர்த்து வரதுனால அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல சில நடவடிக்கைகள் இருக்கு. இந்த விஷயம் கூட அடிப்படை அறிவு கூட இல்லாத பாகிஸ்தான்ல உள்ள மக்கள் கட்சி தலைவருடைய முன்னாள் அமைச்சர் பிலாவல் புட்டோ அப்படிங்கிற ஒரு அமைச்சர் சிந்து நதி நீர் வந்து ஒன்று தண்ணி ஓடணும், இல்லாட்டா இந்தியர்களோட ரத்தம் தான் ஓடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சர்வசாதாரணமா நம்மனா வந்து இதை பெருசாக எடுத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருங்கிறதுல அவன் என்ன சொல்றான்னா, சிந்து நதி நீருங்கிறது வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தமானது. இந்த சிந்து நதி நீருக்கும் மற்றபடி பாகிஸ்தானில் உள்ள மக்களுடைய பிணைப்பை யாராலும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்து நதி மேலே வந்து ரொம்ப நாளாக இந்தியாவுக்கு வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆசை, இதை எப்படியாவது நம்ம வந்து உரிமையாக்கிக்கணும்னு சொல்லி அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் உள்ள கொண்டு வர்றாங்க. இதை நாங்கள் சாதாரண பண்ண மாட்டோம், சர்வதேச அளவில் கொண்டு போய் இந்த கோரிக்கையை வச்சு நாங்கள் திரும்ப வந்து இந்த சிந்து நதி நீரை வந்து திரும்ப மீட்போம். அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த சிந்து நதி நீரில் வந்து ஒன்று தண்ணி ஓடணும், இல்லை இந்தியர்களோட ரத்தம் தான் ஓடும் அப்படின்னு ஒரு விஷயத்த, அதாவது எப்படி பேசிக்கா ஆக்சுவலாக இப்போ நடந்த விஷயத்துக்கு பாகிஸ்தான் மேலே வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, இந்தியா வந்து நடவடிக்கை எடுக்குதா, அப்போ வந்து உட்காந்து பேசிட்டு வந்துக்கிட்டு சரி ஓகே நீங்கள் வந்து எங்களை சந்தேகப்படுறீங்க, அதனால் தீவிரவாத அமைப்பை வளர்க்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது பாகிஸ்தான், தீவிரவாதிகளையும் வளர்க்கக்கூடிய ஒரு நாடு இல்லை பாகிஸ்தான், அதனால் வந்து நாங்களும் முயற்சி பண்ணுறோம், தீவிரவாத கும்பலையும் தீவிரவாதத்தையும் நம்ம வந்து பிடிக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்து நதி நீரை வந்து திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாதான் கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம கோவத்தில் இருக்கோம் இல்லையா நம்ம இந்தியா. ஸோ ஓரளவுக்கு வந்து இறங்கி வருவாங்க. அதை விட்டுப்புட்டு இந்த மாதிரிலாம் பேசினா ஏற்கனவே வந்துட்டு தீவிரவாதி எந்த மூளைக்கு போனாலும் தேடி பிடிச்சு அடிச்சு ஒழிப்போன்னு சொல்லி மோடி சொல்லியிருக்காப்புல. இந்திய ஒவ்வொரு படைப்பிரிவை சார்ந்த ராணுவர்களும் வெறி கொண்டு இருக்கானுங்க. இதை தேவையில்லாத வார்த்தைகளாக விட்டுக்கிட்டு இருக்காப்புல முன்னாள் அமைச்சரும் இந்த இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் கட்சி தலைவருமான பிலாவல் புட்டோ. இவர் யாரும் தெரியுமா? பாகிஸ்தான முன்னாள் பிரதமர் பெனாசிர் புட்டோ, இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அதிபர் ஆஷிஃப் அலி இருக்கார் இல்லையா, அவங்களுடைய பையன்தான். அதனால தான் வந்துட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாகிஸ்தானுக்கு வந்துட்டு மறைமுகமாக துருக்கியும் சைனாவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, அதாவது இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. இது எந்த இதெல்லாம் அடுத்தடுத்த செய்திகள் நம்ம பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன்